ஹாய் கைஸ், சிறகடிக்க ஆசை சீரியலில் இன்னைக்கு எபிசோடில் என்ன நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, ரோஹிணியின் அறைந்த மீனா அனைவரும் எதிர்பாராத அந்த தருணங்கள். சிறகடிக்க ஆசை நாடகத்துல வீட்டில் உள்ள மொத்த பெண்களும் வெளியூர் சென்று விட்ட சமயத்தில் ஆண்கள் எல்லாரும் சமையல் வேலையெல்லாம் கவனிக்க ஆரம்பிக்கின்றனர். அண்ணாமலைக்காண்டி பார்த்தீங்கன்னா தம்பிகள் 3 பேரும் வேலைக்கு லீவ் போட்டுவிட்டு வீட்டில் இருக்கின்றனர். இதனை அடுத்து அவர்கள் சேர்ந்து சமைக்க முடிவெடுக்கின்றனர். திடீரென சொந்தக்காரர்கள் வீட்டுக்கு என்ட்ரி கொடுக்கிறார்கள். கல்யாணம் ஒன்றுக்காக பத்திரிகை வைக்க வரவும் அவர்கள் கட்டாயப்படுத்தி சாப்பிட வைக்கிறார். இதனை அடுத்து சிறகடிக்க ஆசை சீரியல் எபிசோட்ல சொந்தக்காரங்கள் சாப்பிட்டு விட்டு போனதால் எல்லாம் காலியாகி விடுகிறது. இதனால் மனோஜ் எனக்கு பசிக்கிறது என்று புலம்ப ஆரம்பிக்கிறான். உடனே ரவி, நான் நம்ம எல்லாருக்கும் பிரெட் ரோஸ்ட் பண்ணி தரேன், சாப்பிடலாம் என்று சொல்லி சமாதானம் செய்கிறான். சிக்கனை சுத்தம் செய்வதற்காக மனோஜை கூப்பிடுகின்றனர். அவன் வழக்கம் போல இந்த வேலையை எல்லாம் நான் பார்த்துக்கிறது என்று பெருமை பேச ஆரம்பிக்கிறான். ஆளுக்கு ஒரு வேலையை பிரித்து பார்க்கலாம் என்று முத்து ரவி சொல்லவும் இந்த வேலையெல்லாம் இவன் பொண்டாட்டி மீனா பண்றது என்று ஓவராக வாய் பேசுகிறான். இதனால் டென்ஷன் ஆகும் முத்து, அவளை எப்ப பார்த்தாலும் இந்த வீட்டில் வேலை பார்க்கறவ மாதிரியே பேசிக்கிட்டு இருக்கீங்க என்று அடைய போகிறான். ரவி அவனை பிடித்து சமாதானம் செய்ய, அண்ணாமலையும் நீயும் உன் அம்மா மாதிரியே இருக்கிறதடா என்று திருப்தி தெரிவிக்கிறார். இதனை அடுத்து ரவி முத்து இருவரும் கிச்சனில் சுத்தம் பண்ண போகின்றனர். மற்றொரு பக்கம் மனோஜ் வீட்டை பெருக்கிறான். இந்த வேலையை முடித்துவிட்டு இந்த பிறகு நம்ம 3 பேரும் சேர்ந்து இந்த வேலையை பார்க்கறதுக்கே இவ்வளவு கஷ்டமா இருக்கு, ஆனால் அண்ணி ஒரு ஆளா எல்லா வேலையும் பார்த்துட்டு இருக்காங்க என்கிறான் ரவி. இதனை கேட்டு முத்து ஃபீல் பண்ண கரெக்டா மீனாவிடம் இருந்து போன் வருகிறது. அவளிடம் இப்போதுதான் உன்னை பத்தி நினைச்சேன் என்று பேச ஆரம்பிக்கிறான். மற்றொரு பக்கம் ரோஹிணி போன் பண்ணி மனோஜியிடம் பேசுகிறார். அப்போது ரவி, நமக்குன்னு ஒருத்தி இருக்காளே, அவளை ஆளே காணோம் என்று யோசிச்சு ஸ்ருதிக்கு போன் பண்ணுகிறான் ரவி. இதனிடையில் ரோஹிணி முதல் கணவரின் அண்ணன் கிறிஷ் பாட்டிக்கு போன் பண்ணுகிறான். ட்ரீட்மெண்ட் எல்லாம் முடிந்தது, நாளைக்கு ஊருக்கு கிளம்பலாம்னு இருக்கிறேன், கிறிஸை ஒரு தடவை பார்க்கலாமா என்று கேட்கிறான். ரோஹிணியின் அம்மாவும் கொஞ்சம் யோசித்து விட்டு கோயில்ல வைத்து பார்க்கலாம் என்று சொல்கிறார். இதற்கிடையில் அடுத்த வார எபிசோடுக்கான ப்ரோமோ. அப்பாவுக்கு திதி கொடுப்பதற்காக சொந்த ஊருக்கு வருகிறாள் ரோஹிணி. அங்கு சடங்குகள் எல்லாம் செய்ய புரோஹிதரிடம் அவள்தான் என்னோட ஒரே பொண்ணு, இவன் இவளோட பையன் என்று கூறுகிறார் கிறிஷின் பாட்டி. அந்த சமயத்தில் அங்கு வரும் மீனா இதையெல்லாம் பார்த்து பேரதிர்ச்சி அடைகிறாள். இடையே ரோஹிணியை பலரென ஓங்கி அறைகிறாள். அவள் அப்படியே போய் கீழே விழுந்து விடுகிறாள். இதனால் அடுத்த வார சிறகடிக்க சீரியலில் எபிசோடில் பல திருப்பங்கள் நடக்கலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஓகே கைஸ், வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.